கைஸ் நம்ம சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்க்கான டிக்கெட்டை எப்ப சிஎஸ்கே ரிலீஸ் பண்றாங்க அதை பத்தி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதை தவிர்த்து நம்ம தலா தோனிக்கு அப்புறம் இந்த ஐபிஎல் 2026 நம்மளால அவரை பார்க்க முடியுமா, அது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அப்ப இந்த வீடியோ லைக் கொடுங்க, மறக்காம 79 சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். நேத்து மார்னிங் நம்ம தலையில இடிய போடுற மாதிரி ஒரு நியூ சிஎஸ்கே இருந்து அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்க. அது சிஎஸ்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, தலை தோனிக்கு பாத்தீங்கன்னா காஃப் ஸ்டெயின் இன்ஜுரி இருக்கான், அதுல அவர் ரீஹாபிலை பத்திக்கு இருக்காரு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அதுல இருந்து ரிகவர் ஆகிறதுக்கு 2 வீக்ஸ் ஆச்சு எடுக்கும் மேக்ஸிமம். அதனால பாத்தீங்கன்னா ஐபிஎல் 2026 ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் பாத்தீங்கன்னா தலை தோனி மிஸ் பண்ண போறாருன்னு அபிஷியலா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே சைட்ல இருந்தே பாத்தீங்கன்னா நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா வருது. ப்ரோ இந்த 2 வாரத்துக்கு அப்புறம் திருப்பி தலை தோனி வந்துருவாரு. மோஸ்ட் லைக்லி பாத்தீங்கன்னா 4 to 5 மேட்சஸ் தலை தோனி கண்டிப்பா மிஸ் பண்ண போறாரு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஏப்ரல் 14 கொல்கத்தாவோட சென்னையில ஒரு மேட்ச் இருக்கு. அந்த மேட்சுக்கு தான் மோஸ்ட்லி தலை தோனி ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இங்க அது மேட்டர் இல்ல. அது என்ன மேட்டர் கேட்டீங்கன்னா, அதாவது இப்ப சிஎஸ்கே தலை தோனி இல்லாம விளையாட போறாங்க. ஒருவேளை தலை தோனி இல்லாத சிஎஸ்கே டீம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா செட்டில்டா இருக்குன்றாங்க மாதிரி தான் தெரியுது கைஸ். நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா அஸ் கிரிக்கெட் ஆஃப் த பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு தலை தோனி இல்லாத சிஎஸ்கே டீம் கரெக்டா இருக்கும்னு தோணுது. அஸ் ஒரு ஃபேனா பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் நம்ம எல்லாம் மிஸ் பண்ண போறோம். கண்டிப்பா என்னதான் சொன்னாலும் அந்த தலை தோனி அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்லணும். அவர் இல்லாத சிஎஸ்கேவை மோஸ்ட் ஆஃப் நம்ம யாராலுமே பார்த்தா ஏத்துக்க முடியாது சொல்லணும். அது கிரிக்கெட் பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவர் இல்லாத சிஎஸ்கே டீம் இப்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அவர் ஆன் ஃபீல்டுல இல்லனாலும் ஆனா ஆஃப் ஃபீல்டுல இருந்து கண்டிப்பா சிஎஸ்கே கோசம் ஏதாச்சும் ஒரு விஷயம் செஞ்சுட்டே இருப்பாரு தலை தோனி, எந்த ஒரு டவுட்டும் இல்ல. சரி ஏன் ப்ரோ இப்படி பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, ஆமா கைஸ் அங்க ஒரு பாயிண்ட் இருக்காது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒருவேளை சிஎஸ்கே இந்த 5 மேட்ச்ல அவங்களோட காம்பினேஷனை கண்டுபிடிச்சி செட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த காம்பினேஷனை பிரேக் பண்ணுவாங்களா? தலை தோனி அதை விரும்புவாரா? அவர் கண்டிப்பா அதை விரும்ப மாட்டாரு சொல்லணும். மோஸ்ட் ஆஃப்லி பார்த்தா சிஎஸ்கே அந்த 5 மேட்ச்ல அவங்களோட காம்பினேஷன் கரெக்டான காம்பினேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அண்ட் அதுக்கப்புறம் அதுல சேஞ்சஸ் கொண்டு வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி நல்லா போற ஒரு விஷயத்த கண்டிப்பா சிஎஸ்கே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. தலை தோனி அதை விரும்ப மாட்டாரு என்ன பொறுத்த தெரியும். சோ அப்படி ஆச்சுன்னா இதுக்கப்புறம் இந்த ஐபிஎல் 2026 தலை தோனியை பாக்குறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லணும் கைஸ். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப இருக்க சுச்சுவேஷன் வச்சு பாத்தீங்கன்னா 100% தலை தோனியோட கடைசி வருஷமா இது மாறிடுமோன்னு தான் தோணுது. ஒரே ஒரு விஷயம் கைஸ், அந்த மனுஷன் நிறைய பண்ணிட்டாரு சொல்லணும் நம்ம எல்லாருக்கோசமும். அந்த எத்தனை வருஷம் கைஸ் அவரு திருப்பி விளையாட வருவாரான்னு வருஷம் அவர்கிட்ட பாத்தீங்கன்னா கேட்டு அந்த மனுஷன் டெஃபினெட்லி நாட் சொல்லி பாத்தீங்கன்னா இருந்து போயிட்டாருன்னு சொல்லணும். கண்டிப்பா அவருமே பாத்தீங்கன்னா அந்த 2022 அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நீ இன்ஜூரில இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த ஃபேன்ஸுக்கோசம் நான் பிளே பண்ணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்கோசம் நீ கேப்லாம் போட்டு வந்து தலை தோனி ஒரு சில சீசன்ஸ் விளையாடி இருக்காரு. அந்த நீ இன்ஜூரியோட அந்த சர்ஜரி பண்ணி திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு டீம்ல. ஐபிஎல் 2026 திருப்பி அவருக்கு காஃப் ஸ்டெயின் காரணமா முதல் 2 வாரத்தை மிஸ் பண்ண போறாரு. கண்டிப்பா நம்ம எல்லாருமே தலை தோனியை மிஸ் பண்ண போறோம். ஆஃப்டர் த 2 வீக்ஸ்க்கு அப்புறம் திருப்பி தலை தோனி வந்து விளையாடினாருன்னா எனக்கு சந்தோஷம் தான் சொல்லணும். பார்க்கலாம் எப்படி போக போகுதுன்னு. சிஎஸ்கே இந்த காம்பினேஷன் செட் ஆகுதா இல்லைன்னா இவங்க 2 பேர்ல பிரசாந்த் வீர் கார்த்திக் சர்மா 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் சரியா பண்ணனா திருப்பி தலை தோனி உள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா சிஎஸ்கே இந்த 19 வருஷத்துல இதுவரையும் தலை தோனி சின்ன தலை ஜட்டு இல்லாம சிஎஸ்கே விளையாடுனதே இல்ல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் சிஎஸ்கே ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா நாளைக்கு அகைன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் கவுகாட்டில சிஎஸ்கே இவங்க 3 பேருமே இல்லாம விளையாட போறாங்க. எண்ட் ஆஃப் யாராவது சொல்லணும் கைஸ், கண்டிப்பா சிஎஸ்கேவோட புது யாரா பார்த்தீங்கன்னா பிகினிங்ஸ் நாள்ல இருந்து இப்படி போக போது சிஎஸ்கே ஒரு கம்பேக்க கொடுப்பாங்களா? லாஸ்ட் இயர் டவுன்ஃபால்ல இருந்து சிஎஸ்கே இந்த வருஷம் மீண்டும் வருவாங்களா? அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததா இந்த ஐபிஎல் 2026 சிஎஸ்கேட ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்ச் பார்த்தீங்கன்னா வர 3ஆம் தேதி ஏப்ரல் பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சாப் கிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா விளையாட போறோம் சேப்பாக்கல. அந்த மேட்சுக்கான டிக்கெட் எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க, அந்த டிக்கெட் ரேட் எவ்வளவா இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா இப்ப சிஎஸ்கே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 1700 இருந்து 7500 வரையும் பார்த்தா சிஎஸ்கே டிக்கெட்டுக்கான ரேட்டை பார்த்து நிர்ணயிச்சிருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் பார்த்தா அந்த டிக்கெட் பிரைஸுமே பார்த்தா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சிஎஸ்கே அங்க பிரைஸுமே பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து இந்த மேட்சஸ்க்கான டிக்கெட் எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா, அதாவது நாளைக்கு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற டைம் கரெக்டா 7:30 PM பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்க்கான டிக்கெட்டை டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ ஆப்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ முன்னாடியே போய் உங்க டிக்கெட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. தவிர்த்து சிஎஸ்கே இந்த வருஷம் மெம்பர்ஷிப் வேற கொண்டு வந்திருக்காங்க. சோ நிறைய பேருக்கு டிக்கெட் அது மூலமே பாத்தீங்கன்னா ஈஸி ஆக்சஸ் பாத்தீங்கன்னா கிடைக்க போகுது கைஸ். அதை தவிர்த்து இந்த டிக்கெட்டுக்கான பிரைஸ்ல என்ன ப்ரோ இருக்கும் கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 1170 இருந்து பாத்தீங்கன்னா 7500 வரை இருந்துச்சு. ஆனா இந்த வாட்டி டிக்கெட் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சிடிஇ லோவர்ல பாத்தீங்கன்னா 2000, சிடிஇ அப்பர்ல பாத்தீங்கன்னா 4000, ஐஜேகே அப்பர் பாத்தீங்கன்னா 3500 வச்சிருக்காங்க. ஐஜேகே லோவர்ல பாத்தீங்கன்னா 4700. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஎம்கே டெரஸ்ல பாத்தீங்கன்னா 8000 மாதிரி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஐபிஎல் 2026 சிஎஸ்கே டிக்கெட் ரேட்டை பார்த்தா
நிர்ணயிச்சிருக்காங்க. சிஎஸ்கே சர்ப்ரைஸ்லி பார்த்தா ரேட்ஸே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது எதனால தெரியல. ஆனா இந்த ரோர் ஈவெண்ட் கூட பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எதிர்பார்த்ததோ டிக்கெட் ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த வாட்டியுமே பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டிக்கெட் பிரைஸுமே பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ டிக்கெட் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஃபேன்ஸ் பார்த்தா டிக்கெட் புக் பண்ணாம இருக்க போறது இல்ல. சிஎஸ்கேவுமே ரொம்ப பிரைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணல. ஒரு 300 to 500 தான் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நாளைக்கு எல்லாருமே ரெடியா இருங்க. சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் ஐபிஎல் 2026 டிக்கெட் ரிலீஸ் பண்ண போறாங்க. மறக்காம எல்லாரும் ஒரு 4-5 டிவைஸ் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் டிக்கெட் உங்க எல்லாருக்குமே கிடைக்கும். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காம 79 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நல்ல சிஎஸ்கே சேனல்ல வந்து சந்திக்கும் வரை உங்களது விடை பெறுவது நான் உங்கள் ஹரிஷ். ஸ்டே டியூன்ட் கைஸ்.